கோயம்புத்தூர் பிருந்தாவன் நகர்ல கல்லூரி மாணவிக்கு நடந்த ஒரு சம்பவத்தில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்க மக்கள் என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. கோவை பிருந்தாவன் நகர் ஏர்போர்ட் பேக் சைடில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்க மக்களே. என்னென்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இதில் கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறதை பத்திரிகையாளர்கள் சில பேர் நினைக்கிறாங்க. என்னென்னா போலீஸ் சொன்னாங்க எப்படி நம்ம குற்றவாளிகளை பிடிச்சோம் அப்படின்னும் பொழுது நாங்கள் 300 சிசிடிவி கேமராவோட பதிவுகள் எடுத்து பார்த்துருந்தோம். அதில் ஒரு சில கேமராக்கள் அங்கே பதிவுகள் கிடச்சிது, ஒரு சில கேமரா கிடைக்காம போச்சு. அதன் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய நபர் இப்போ முதல்ல இந்த பைக் எடுத்துகிட்டு வந்த டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் பைக் திருட்டு பைக் அப்படின்னும், திருட்டு பைக் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறோம். அங்கே பைக் மிஸ்ஸிங் கேஸ் எடுத்துக்கிட்டு எங்கே லாஸ்ட்டாக அந்த பைக்கை வச்சுருந்தாங்களோ அங்கேருந்து ஸ்லோவாக நாங்கள் பார்த்துக்கிட்டு வந்தோம். அந்த இடத்துல ஒரு 3 பேர் இந்த பைக் எடுத்துகிட்டு போகிறது எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த நபர் இந்த 3 பேராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அந்த பைக்கை இந்த சம்பவ இடத்துல விட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த பைக்கு தான் திருட்டு போன பைக்குன்றதை உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு அந்த 3 பேர் தான் வந்திருக்காங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த ஆண் நண்பர்கிட்ட கேட்டோம். அவர் இந்த 3 பேர் தான் கன்ஃபார்ம் பண்ணார். ஸோ நாங்கள் அந்த நபரை உறுதிப்படுத்திட்டோம். உறுதிப்படுத்த பின்பு அவங்கள நாங்கள் ட்ராக் பண்ணி சில இடங்களில் கேமரா ஒர்க் ஆகலை, அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னு ட்ராக் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல போய் அவங்கள பிடிச்சிட்டு வந்தோம் அப்படிங்கிறது காவல்துறை வேர்ஷனாக இருக்கின்றது. இதனை ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் இதை மறுக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது என்னென்னா அப்படி கிடையாது. 11:20க்கு இந்த ஆண் நண்பர் கால் பண்ணுறாரு. 11:35க்கு அந்த பர்டிகுலர் போலீஸ் பேட்ரோல் அங்கே வந்துடுறாங்க. வந்தோடனே இவங்க இந்த 3 பேரையும் ஒரு ஃபுல்லான போதையில் நடந்து போகிறத பார்த்துட்டு இந்த 3 பேர் சந்தேகத்தில் பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னும், அந்த 3 பேரை இந்த புகார் கொடுத்த 4 நண்பரை வச்சு உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னும், அவங்க ஃபுல்லாக போதையில் இருந்ததுனால அவங்ககிட்ட விசாரணை பண்ண முடியல அப்படின்னும் ஒரு தகவலையும் வெளியிடுறாங்க மூத்த பத்திரிகையாளர் சில பேர்லாம். ஸோ இது எப்படி சொல்கிறாங்கன்னா, லாஜிக்காக அந்த நபர்கள் சிசிடிவி கேமரா பதிவே இல்லாத பொழுது அவங்க எங்கே போனால் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னும் பொழுது போலீஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ரகசிய தகவலாக கிடச்சிது, ஸோ அதை வச்சு நாங்கள் இந்த பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க. பட் இங்கே என்ன வேர்ஷன் சொல்கிறாங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, சரிங்க ஒரு 24 hours புகார் கொடுத்தது ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:40 11:20 11:35 தான் நீங்கள் வரீங்க. 4 மணிக்கு தான் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணை நீங்கள் செக்யூர் பண்ணுறீங்க. அதுக்கு பிறகு வித்தின் ஒரு 12 hours அந்த நபர்களை நீங்கள் தேடி போய் கண்டுபிடிச்சி எங்கன்னு பார்த்து பிடிச்சி அதுக்குள்ளே அவனுக்கு கத்தி எடுத்து கான்ஸ்டபிளை கையில் கிழித்து நீங்கள் பாதுகாப்புக்காக துப்பாக்கியால் காலில் சுட்டு நீங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுகின்றன. ஸோ இதில் லாஜிக்காக யோசித்து பார்த்தோம்னா ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டிருப்பார், சார் ஒரு காலை சுட்டாலே அவன் கீழே விழுந்துருவான், 2 காலை ஏன் சுட்டிங்கன்னு கேட்டிருப்பார். அப்போது இது என்ன பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு பேச்சு அடிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர்களை அன்றைய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே முழு போதையில் இருந்தவங்களை மடக்கி பிடிச்சிட்டாங்க அப்படின்னும், அவங்க 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருந்துருக்குறாங்க அப்படின்னும். இப்போ ஃபஸ்ட்டு இவங்களாம் இந்த கேஸோடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்கள சாவகாசமாக வச்சு, ஏன்னா அவங்க சுடப்பட வேண்டியவர்கள் தான், சுடப்படாமல் இருக்கிறதுக்கும் சுட்டதை ஏன் சுட்டாங்கன்னு கேள்வி எழுப்புவதற்கும் இங்கே கேள்வி கிடையாது, இங்கே தேவையும் கிடையாது. அதுக்கப்புறம் வச்சு அவங்கள சுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்லாம் சொல்கிறாங்க. ஜெனரலாக பார்த்தீங்கன்னா எங்கே சுடப்பட்டார்கள், எந்த இடத்துல சுட்டாங்க அப்படிங்கிறதுலாம் ஆடியோ என்கொயரி போகும். அதுக்கு பிறகு நீதிபதி அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு விசாரணை பண்ணுவார். இதெல்லாம் எதுவுமே பெருசாக வெளியே வராமல் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல இந்த சம்மந்தப்பட்ட 3 பேரையும் எப்போ பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர்கள் சில பேர் சொல்லக்கூடிய அந்த ஒரு சந்தேகமும் அந்த ஒரு வாக்கியமும் உறுதிப்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு இடத்துல விழுகிறது. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பெண் போலீஸ் சொல்லியிருப்பாங்க, கமிஷன் சொல்லியிருப்பாரு, நாங்கள் 100 பேர் ரோந்தில் ஈடுபட்டிருந்தோம், சர்ச்சிங்கில் ஈடுபட்டிருந்தோம், 100 போலீஸ் ஈடுபட்டிருந்தோம் சொல்லியிருப்பாரு. அதனை ஒரு சில பத்திரிகைகள் மூத்த பத்திரிகைகளை மறுத்தாலும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஊர் மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது, ஆமாங்க சர்ச் லைட்லாம் வச்சு லைட் அடித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க போலீஸ், நாங்கள் அதை மேலேருந்து பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவலாம் சொல்லப்படுறதாக மூத்த பத்திரிகைகள் பேசியிருக்கிறாங்க.
ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரோந்து பணியில், அதாவது சர்ச் பண்ணது காவல்துறை பண்ணது அப்படிங்கிறதும் உறுதியாகின்றது அன்றைக்கி நைட்டில். இது என்னன்னா, தினமலர் வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, அந்த செவருன்னு சொல்லக்கூடிய அந்த செவரு வந்து ஒன்றும் பெரிய செவருலாம் இல்லை, ரொம்ப சின்ன செவரு தான். அந்த இடத்துல வந்து அதுக்கு பின்னாடி வந்து மறைவாக வச்சு அந்த மாணவியை அந்த மாதிரி பண்ணது காவல்துறை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இதில் வந்து எப்படி இந்த சர்ச்சில் வந்து அவங்க மிஸ் பண்ணாங்க, சர்ச்சில் தெரியவே இல்லையா? ஏன்னா அவங்க ஃபுல்லாக ஃப்ளாஷ் லைட்லாம் வச்சு பார்க்குறாங்க. அப்போது அவ்வளோ பெரிய இடத்துல 100 பேர் சேர்ந்து சர்ச் பண்ணும்போது தெரியலையா அப்படின்ற பொழுது, இதில் தான் அந்த சர்ச்சுக்காக வந்த பொழுதே அந்த 3 பேர் செக்யூர் பண்ணிட்டாங்க. அந்த 3 பேரையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு அதுக்கு பிறகு அங்கேருந்து எங்கேயாச்சும் எந்திரிச்சு வேறு இடத்துல போய் இந்த பொண்ணு வந்து உட்காந்துருச்சா, வேறு எங்கேயாச்சும் இந்த பொண்ணு இவங்க 3 பேர்ட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கும் இந்த பொண்ணு வேறு எங்கேயாச்சும் நடந்து போயிட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் விசாரணை தெரிய வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது வெளியே வருமானது தெரியல மக்களே. இன்னொரு விஷயம், விடிகால் 4 மணிக்கு அந்த பொண்ணாக எழுந்து வெளியே வந்த பிறகு போலீஸ் வந்து போலீஸை வந்து பார்த்துட்டு போலீஸ் வந்து அவங்கள வந்து கேப்சர் பண்ணாங்க, அவங்கள வந்து செக்யூர் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இதை விசாரித்து பார்க்கும்போயானால் இது வந்து தவறான தகவலாக தெரியுதுன்றாங்க. ஏன்னா அந்த பெண் விடிகால் 4 மணிக்கு எந்திரிச்சிருக்காங்க. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட அந்த 3 குற்றவாளிகளுடைய ஒரு சட்டையை போட்டிருந்ததாக ஒரு தகவல். சட்டை போட்டுட்டு பக்கத்தில் நடந்து போயிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதியில் போயிட்டு கீழே ஃபஸ்ட்டு பெல் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த குடும்பத்துலேருந்து யாரும் கதவை திறக்கவே இல்லை. அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு மேலே மாடி மாடியில் ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருந்திருக்கு. அங்கே போய் கதவை தட்டி பார்த்துருக்காங்க. அங்கே கதவை திறந்துருக்குறாங்க. அந்த கதவை திறந்து இந்த பொண்ணோட கோலத்தை பார்த்ததுமே அவங்க தான் டக்குன்னு இந்த பொண்ணை வந்து உட்கார வச்சு தண்ணி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி, அதுக்கப்புறம் இவங்களுடைய தரப்பில் வந்து ஃபோன் நம்பர் கேட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா மக்கள், இதில் இந்த சம்மந்தப்பட்ட இந்த ஆண் நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர், அந்த ஆட்டோமொபைல் ஷாப் வச்சுருக்க நபர், அவருடைய ஒரு ஐஃபோனை பிடுங்கிட்டு அந்த ஐஃபோனுடைய பாஸ்வேர்டை கேட்டிருக்கானுங்க அந்த 3 பேரும் அப்படின்னு ஒரு தகவல் இப்போ வெளியாகிருக்கு. இப்போ ஐஃபோன் பாஸ்வேர்டை கேட்டு தான் அந்த கத்தி எடுத்து தள்ள வந்து குத்திருக்கானுங்கன்ற மாதிரி தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அப்படி இந்த ஐஃபோனை வந்து அவங்க கொண்டு போயிருந்தாங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அந்த ஐஃபோனை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னும் அந்த ஐஃபோனுடைய டவர் அந்த எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ணி தான் இந்த 3 பேரும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு காவல்துறை சொல்வதாக ஒரு தகவல்லாம் இப்போ வெளியாகுது. இப்படி ஐஃபோன் அவங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா எந்த ஃபோனை வச்சு அந்த ஆண் நண்பர் வந்து போலீஸ் கால் பண்ணார், எந்த நபர் வச்சு கால் பண்ணார் அப்படிங்கிற அடுத்த ஒரு சந்தேகம் எழுகிறது. ஒரு 2 ஃபோன் வச்சுருந்தாரா, இல்லை வேறு எந்த ஃபோன் வச்சு கால் பண்ணாருன்ற சந்தேகம் எழுகிறது. ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு முரண்பாடான ஒரு செய்தியாக தெரிகின்றது. ஸோ இப்போதைக்கு என்னென்னா, அந்த பெண் ஒரு ரிட்டையர்ட் ஹெட் கான்ஸ்டபிளுடைய பொண்ணு அப்படின்னு ஒரு தகவல்லாம் வெளியாகிருக்கு மக்களே. அந்த பொண்ணு சேஃபாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அந்த பையனும் சேஃபாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதற்கு பிறகு இந்த 3 பேர் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். எப்படியும் 164 எடுப்பாங்க. 164 பொறுத்தளவுக்கு இந்த பெண்ணை மஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் வந்து ஆஜர்படுத்தி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விழாவரியாக கேட்டு மஜிஸ்ட்ரேட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுவார். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போதுமானதாக இருக்கும் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்குவதற்காக. அடுத்து தே வில் கோ ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் பரேட். அது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரும் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கூட இவங்களுடைய சேம் அப்பியரன்ஸை வந்து வச்சுக்கிட்டு இன்னொரு 30 பேர் எடுத்துக்கிட்டு அந்த 30 பேரையும் வரிசையாக நிற்க வச்சுருவாங்க. அந்த எப்படி இருக்காங்க, கண்ணாடி போட்டிருக்காங்களா, தாடி வச்சுருக்காங்களா, இல்லை க்ளீன் ஷேவனா, இல்லை முடி பெருசாக இருக்கா, இவங்களுடைய அப்படியே ஒல்லியா, குண்டா, கருப்பா, சிவப்பா, இந்த அப்பியரன்ஸில் சேமாக வச்சு 3 பேர் மாதிரி இன்னொரு 30 பேர் எடுத்துட்டு ஒரு பெரிய கண்ணாடி திரை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடிக்கு இந்த பக்கம், அதாவது இங்கேருந்து பார்த்தா அவங்க எல்லாரும் தெரிவாங்க, அங்கேருந்து யாரும் இந்த பெண்ணை பார்க்க முடியாது. அந்த மாதிரி வந்து அந்த ஒரு இது இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். அங்கேருந்து அந்த பெண் வந்து அந்த 3 பேர் ஐடென்டிஃபை பண்ணி ஃபஸ்ட் டைம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க. பார்த்தோன்னே 3 முறை பண்ண வேண்டியது இருக்கும். இது முடிஞ்சவொடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சட்டை மாற்றி விட்ருவாங்க, எல்லாருக்கும் ஷர்ட் மாற்றி விட்டுட்டு, எல்லாருக்கும் கீழே ஷர்ட்டு, கீழே லுங்கியை மாற்றி விட்டுட்டு எல்லோரும் மிஸ்மேட்சாக நிற்க வைப்பாங்க, வெவ்வேறு மாதிரி நிற்க வச்சுட்டு வேறு டேரக்ஷன் நிற்க வைப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நார்த்தை பார்த்துன்னா அடுத்து சவுத்தை பார்த்து நிற்க வைப்பாங்க, அடுத்து ஈஸ்ட்டை பார்த்து நிற்க வைப்பாங்க. இப்படி 3 டைரக்ஷனில் இருந்தும் அந்த பெண் அதுவும் ஜம்பிள்டாக வைப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டைம் அந்த 3 குற்றவாளியும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா செகண்ட் டைம் ஒரு 6ஆவதா, ஒரு 10ஆவதா, ஒரு 30ஆவதா நிற்பாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணும் அந்த பெண். ஸோ 3 முறையிலையும்
எத்தனை முறை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அந்த முகங்களை அப்படிங்கிறது நடக்கும். என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இருட்டான நேரம், அந்த கும் இருட்டான சமயம், அந்த சமயத்தில் எப்படி இந்த பெண்ணால் அந்த நபர்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த ஐடென்டிஃபிகேஷன் பரேடில்? ஏன்னால் பகலில் பார்த்துருந்தா ஓகே, இருட்டில் பார்த்துருக்காங்க, அது கும் இருட்டு வேறு, எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சின்ன ஐயப்பாடு ஏற்படுகின்றது. மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.